Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பழனியில இருக்க கணக்கம்பட்டி அங்க வந்திருக்கோம். பழனியிலேருந்து சுமார் ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்க வந்துட்டு அதாவது முருகர் அப்படின்னாவே அறுபடை வீடு அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப சிறப்பு பெற்றது, ரொம்ப புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணக்கம்பட்டியார் அவருக்குன்னு ஒரு 6 இடங்கள் இருக்கு. அது கணக்கம்பட்டியாரின் அறுபடை வீடு அப்படின்னு சொல்லப்படுது. அங்க இப்போ முதல் பாத்தீங்க அப்படின்னா நம்ம அவரு வாழ்ந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ரொம்ப எளிமையா இருந்திருக்காரு. ஒரு சித்தர் அப்படின்னாவே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவரை நம்ம பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு காசு இவருக்கு ஒரு பெரிய பொருட்டே கிடையாது. யாராச்சும் கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகான். அவர் வாழ்ந்த வீடு பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறதா பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ இன்னைக்கு அவருடைய குரு பூஜை நாள் அதுமா நம்ம வந்திருக்கோம். ஸோ அன்னதானம் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. மற்றபடி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே சுலபமாக நம்ம வந்துட்டு தரிசனம் பண்ண முடியும். சிவனடியார்கள் வந்துட்டு முற்றோதல் பண்ணிட்டு இருக்காங்க, பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஐயா அவர்கள் வாழ்ந்த எளிமையான ஒரு வீடு. இதோடைய வெளிப்புற தோற்றம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போது பார்த்துட்டு இருக்கீங்க. உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது ரொம்பவே கம்மியாக மக்கள் தான் இருக்க முடியும். அதனால் நம்ம மக்களுக்கு இடையூறு இல்லாமல் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வெளியில் போயிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ எளிமையாக அவர் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இங்கே நிறையா பார்த்தீங்க அப்படின்னா அவரை வணங்குறதுக்காக அவருடைய டிவோட்டிஸ் நிறைய பேர் இங்கே பொதுவாகவே வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி குரு பூஜை அப்படிங்கும்போது நிறையா மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வாங்க, உங்களுக்கு பிரத்யேகமாக நம்மளுடைய குமுதம் பக்தி நேயர்களுக்காக அவர் வாழ்ந்த வீடை உங்களுக்கு இப்போது காமிச்சிட்ருக்கோம். எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு. இன்றைக்கி அவருடைய குரு பூஜை நாள். அதுமா அவர் உள்ளே இருந்ததுக்கான அவருடைய கட்டில், அவர் உபயோகப்படுத்தின அந்த கட்டில், அவர் வச்சிருந்த அந்த குச்சி, அது எல்லாமே இருக்குது. பாருங்க, அந்த பழமை மாறாமல் அவர் எப்படி இருந்தாரோ ஓட்டு வீட்டில் இருந்திருக்காரு. அதே மாதிரி பாதுகாத்துட்டு வராங்க. இதோடைய வெளிப்புற தோற்றமும் நீங்கள் வந்துட்டு பார்ப்பீங்க. எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம காட்டுறோம். சத்குரு ஐயா அவங்க வாழ்ந்த குடில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதி விநாயகர் அப்படின்னு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த விநாயகரை சுற்றியும் 18 சித்தர்களையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு உள்ளே வந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக 2 நாகரோட விநாயகரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க.
விநாயகரை சுற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா 18 சித்தர்களும் இருக்காங்க. ஒரு ரொம்ப அழகான ரம்யமான ஒரு சூழலில் இது அமைஞ்சிருக்கு. இங்கே உள்ளே வந்தாவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. நான் உள்ளே வந்தால் ஒரு விஷயம் இருக்குது முக்கியமானது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை பார்ப்போம். ஐயா அவர்கள் உட்கார்ந்த கல் இதுதான், சரிங்களா? நிறையா ஃபோட்டோஸில் வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா அவர் வந்துட்டு நம்மளுடைய காலத்தில் 2014 வரைக்கும் நம்ம கூட இருந்தார். இப்போவும் நம்ம கூட தான் இருக்கார். அவர் உட்காந்து பக்தர்கள் கூட சில டைம் பேசுவார், சில டைம் பார்த்திங்கன்னா பரிபாஷையில் அவர் பேசிகிட்டு இருப்பார். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்காக அவர் உடம்பு சரியில்லாமல் வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்தார் இல்லையா, அப்போது பறந்து போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா பரிபாஷையை கேட்டு. அப்புறம் சில தினங்கள்லேயே பார்த்திங்கன்னா அவர் உயிரிழந்தார் அப்படிங்கிறது தெரியும். அந்த மாதிரி நிறையா விஷயங்களை முன்கூட்டியே ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நிறையா மக்கள் வந்துட்டு அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் இதை தான் ஐயா சொல்லியிருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்பட்ட தருணங்களும் நிறைய இருக்குது. அந்த மாதிரி நம்ம கூட அதை பகிர்ந்துக்கிறதுக்கும் சில பேர் இருக்காங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். வியந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, ஐயா அவர்கள் நட்டு வச்ச அரச மரம். இந்த மரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்கம்பட்டியில் அவருடைய ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே கோம்பைப்பட்டி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கேருந்து அரச மரத்தை கொண்டு வந்து இங்கே அவர் வாழ்ந்த இடத்துல நெட்டு வச்சதா சொல்லப்படுது. அந்த மரம் தான் இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்க மரம். அதான் நான் வியப்பாக பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த கோம்பைப்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு கிணறு இருக்குது. ஐயா சொல்லி தான் அந்த கிணறை வெட்டியிருக்காங்க, தண்ணி வரும் அப்படின்னு சொல்லி. அந்த தண்ணி தான் இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அபிஷேகத்துக்கு வந்துட்டு இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறப்பான ஒரு விஷயமும் கூட. 18 சித்தர்கள் அதனால தான் இந்த மரத்தை சுற்றி இப்போ பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சத்குரு ஐயா அவர்களுடைய குரு பூஜையில் நம்ம இருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐயா அவர்கள் மறைந்தாலும் நம்ம கூட இருக்காங்க. அதே மாதிரி நம்மளையெல்லாம் மகிழ்வித்த ரோபோ சங்கர் அவர்களை நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த ஒரு நடிகர். அவங்களுடைய வாரிசு அவங்க இப்போ நம்ம கூட இருக்காங்க. அதாவது இந்த நாளில் அவங்களும் சத்குரு ஐயாவுடைய குரு பூஜையில் கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம், உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள். நம்ம மக்கள்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கோம், ஐயா அவர்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியெல்லாம் மாற்றங்களை நடத்தியிருக்குன்னு. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக மாற்றங்களை பண்ணியிருப்பார் ஐயா. அதை எங்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக. அதாவது 11 வருஷமாக நம்ம இங்கே வந்துட்டுருக்கோம். 11 குரு பூஜையில் கலந்துருக்கோம். அம்மா தான் ஃபஸ்ட்டு இங்கே டிவோட்டி. ஸோ அவங்க வந்து முதல்ல இங்கே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷாமண்ணே மூலமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வருவோம். அவர் தான் எங்களை வந்து பார்த்துக்கிறதுலேருந்து எல்லாமே. நாங்கள் முதல் தடவை வரும்போது இவ்வளோ க்ரௌட்லாம் கிடையாது. அப்போ நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வளர்ச்சி அடையலை. எங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல வேண்டுதலோடு வந்தோம். ஒவ்வொரு வேண்டுதலும் எங்களுக்கு நிறைவேறி நாங்கள் இன்றைக்கி எங்களோட வளர்ச்சி எப்படியோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இந்த கோயில் இன்றைக்கி வளர்ச்சி அடைந்திருக்கு. ஸோ ரெண்டுமே நாங்கள் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்ல முடியாது. எத்தனையோ விஷயங்களில் எனக்கு வந்து என்னோடய அறக்கட்டளை சார்ந்த சில விஷயங்களுக்கு வந்து வேண்டியிருக்கோம், அது உடனே சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய திருமணமாக இருக்கட்டும், அப்புறம் தம்பி பிறந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் எனக்கு வந்து ஐயா வந்து எனக்கு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 12வது குரு பூஜையில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இவ்வளோ மக்கள் வந்து இந்த பயனடைகிறத பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. குமுதம் பக்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ மாமா சொன்னா 11 இயர்ஸ் டிவோட்டி. எப்படி வந்து ஷாமண்ணா அம்மாச்சி மூலியமாக மாமா எல்லாரும் அப்படி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இவங்க மூலியமாக நானும் அம்மா அப்பா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக டிவோட்டி. நிறைய அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில் பண்ணியிருக்காரு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. கல்யாணத்துக்கு தான் வரண்டாமா, கல்யாணமே எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ஹாப்பி நியூஸ். அதை தாண்டி அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து வீட்டில் நடந்ததுன்றதுக்கு அதுக்கு ஒரு காரணம் ஐயா தான். மாமா சொன்ன மாதிரி தான் இந்த கோயில் எவ்வளோ எங்களை மாதிரி இந்த கோயிலும் அவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு அந்த பல கோடி பக்தர்களில் நாங்களும் ஒரு ஆளாக இருக்கோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இப்போது நம்ம கூட வந்துட்டு கணக்கம்பட்டி சித்தர் அவர்களை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்கள் பேர், எங்கேருந்து வரீங்க? ஈரோடு மாவட்டம் பெருந்தூர்லேருந்து வரேங்க. ஈரோடு மாவட்டம். ஓகே, சரி, நீங்கள் சொல்லுங்கள். கணக்கம்பட்டி ஐயாவை பார்க்குறதுக்கு இது முதல் முறையா இல்லை வந்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? வருஷமா வந்துட்டு இருக்கோங்க. 2 வருஷம். 2 வருஷம் பூஜைக்கு தொடர்ந்து ஆ வரீங்க? வரும் குருபூஷைக்கு பௌர்ணமி எல்லாத்தையுமே வந்துட்டு இருக்கிறோம். வாரத்தில் ஒரு டைம் வந்துட்டு போகிறோம். அப்படியா? சரி. ஐயா வந்துட்டு நிறைய மாற்றங்களை வந்துட்டு கொடுக்குறாரு. அவருடைய இடங்கள்ல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வாசகங்கள்லாம் இருக்குது. அது உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒர்க்கெல்லாம் எஸ்எஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் ஓரளவுக்கு பரவாயில்ல. எங்களுக்கு வேலை இங்கேயே கிடச்சிருக்குது. வேலை கொடுத்துருக்குறாங்க. நல்லாவே பரவாயில்ல. அடுத்தடுத்து வேலை நிறைய வந்துகிட்டே இருக்குதுங்க. பரவாயில்ல, இப்போலாம் கொஞ்சம் பரவாயில்லைங்க. சரி. சத்குரு ஐயா அவங்க பேரை கேட்டாவே நமக்கு வந்துட்டு ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும். அவருடைய வாழ்ந்த இடத்துல அவருடைய குடிலில் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஐயா பற்றி சொல்லணும்னா நிறையா சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய அது வரைக்கும் சொல்லியிருக்கோம். இவர் சொன்ன மாதிரி தான் ஐயா கூட இருந்தவங்க அப்படின்றதுக்கு மேலே இப்போ வந்து ஐயா எல்லாரும் கூடயும் இருக்கிறாரு. அதனால தான் இத்தனை பேர். ஐயா கூட இருந்தவங்கன்னா ஒரு 50 பேர் 100 பேர் அப்படின்னு இருப்பாங்க. விரல் விட்டு எண்ணலாம். இன்னைக்கு ஐயா வந்து எத்தனை பேர் கூட இருக்காரு அப்படின்னா அதுக்கு விரல் விட்டு எண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு கோடான கோடி பக்தர்கள் வந்து ஐயா வந்து தொடர்ந்து கும்பிட்டுட்டு இருக்காங்க, வந்துட்டு இருக்காங்க. அது காரணம் வந்து ஒரு தடவை வந்துட்டு போனால் அவங்களுக்கான தேவை என்னவோ அதை வந்து அவர் வந்து செய்கிறாரு, அதை வந்து நிறைவேற்றுறாரு. அந்த ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து வர்ற யாருமே ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப வர்றாங்க அப்படின்னா அது காரணமே அவங்க போனதில் வந்து அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடச்சிச்சு அப்படின்றதுனால தான். அண்ணன் இப்போ ஒரு விஷயம் சொன்னார், அறுபடை வீடு மாதிரி ஐயாவை நாங்கள் அறுபடையாக எடுக்க போகிறோன்னு. உண்மை அதுதான். அவர் இருந்தது இடுமன் மலை, அப்புறமேல வந்து ஒரு காளியம்மன் கோயில், கோம்பைப்பட்டி, கணக்கன்பட்டி, மோகன் தோட்டம் அவர் ஜீவசமாதி, அப்புறம் இங்கே ஐயாவோட வீடு, இதுதான் பிறந்த வீடு. இதுதான் ஆக்சுவலாக சொல்ல போனால் ஆரிஜின். இதுலேருந்து தான் ஐயா ஒன்றா அவர் அடுத்தடுத்து வராரு. ஸோ வரலாறுகள்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. உண்மையிலே ஐயாவை பற்றி நிறையா விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐயா பற்றி நிறையா சர்ச் பண்ணுங்கள், நிறையா தெரிஞ்சுக்கங்க. இன்னும் நிறையா விஷயங்கள் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டைம் கம்மியாக இருக்குங்களா, ஷார்ட்டாக சொல்கிறேன். அடுத்தடுத்ததில் நீங்கள் நிறையா தெரிஞ்சு. ஆனால் ஐயாவை பற்றி நிறையா சர்ச் பண்ணி அவரை பற்றி நிறையா வந்து லேர்ன் பண்ணி வச்சுருக்கோம். அவர் நிறையா பேசுவார். அவர் ரொம்ப பேசக்கூடிய ஒருத்தர். நிறையா வந்து உண்மையாக சொல்ல போனால் நிறையா மீடியாஸில் வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நாங்கள் 10 வருஷமாக பார்க்குறோம். உங்களுடைய சேனல்ஸ் வந்து வெளியில் வரணும், நல்லா வரணுன்றதுக்காக நீங்கள் விஷயத்தை தெரியாமல் ஆன்மீகத்தை வந்து எந்த ஆன்மீகமாக இருக்கட்டும் அப்படி வந்து தவறாக சொல்லலாம். தெரிஞ்சுட்டு சொல்லுங்கள். அதாவது வந்து ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவர் ரொம்ப பேசுவார், நிறையா பேசுவார். அவர் பேசுகிறப்ப யாரும் பக்கத்தில் நிற்க முடியாது. உண்மையாக சொல்ல போனால் அதுதான். நீங்கள் ஐயா கூட இருந்த ஆட்கள்னு சொல்கிறீங்களா, இருந்தவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தெரியும். நிறையா பேசுவார். அதே மாதிரி மௌனம் சொல்கிற விஷயம் மௌனமாகவும் இருப்பார், எதுவுமே பேச மாட்டார். அப்படின்னா ஒருவேளை அவர் கோவமாக இருக்காரோ என்னவா இருக்காரோ நமக்கு புரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் யாருக்கு என்ன சொல்கிறாரோ அது அவருக்கானதாக இருக்காது. இப்போ இவருக்கு ஒன்று சொல்லிட்டு இருப்பார், அது இவருக்கானதாக இருக்காது. சிகப்பு சட்டம் சொல்லிட்டு இருப்பார், அங்கே ஒரு தம்பி சிவப்பு சட்டை போட்டிருப்பார், அந்த விஷயம் அவருக்கானதாக இருக்குது. அவருக்கு என்னென்ன புரியாமல் அவர் நின்றுட்டு இருப்பார். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் தான், பரிபாஷைகள் தான் அவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி உணர்த்துறது. மக்கள் அதை வந்து மீடியாஸ் மோஸ்ட்லி வந்து அதை கொஞ்சம் மாற்றி சொல்கிறாங்க. என்னோட முக்கியமான ஒரு வேண்டுகோள், ஒரு குறிக்கோள் என்னென்னா, அடுத்தடுத்து செய்யக்கூடிய எல்லா மீடியாஸ் இது வரைக்கும் பண்ணவங்களா இருக்கட்டும், கரெக்டான விஷயங்களை சொல்லுங்கள், ஐயாவோட விஷயங்களை எடுத்து சொல்லுங்கள். ஏன்னா பக்தர்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம தான் தவக்க சொல்லிக் கொடுக்கணும், நம்ம தான் நடக்க சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வாங்க. இந்த இடத்துல போய் அதை கட்டுங்கன்னா அதை கட்டுவாங்க. இன்றைக்குள்ள வீட்டில் ஒரு 200 விளக்கு போடுங்கன்னா அதை போடுவாங்க. நிறைய பேர் டிவியில் சொல்கிறத நான் பார்த்துருக்கேன். ஐயா அந்த வழிமுறைகள்லாம் கிடையாது. சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார், குளிக்க மாட்டார், சரியான உடை அணிஞ்சிக்க மாட்டார். இதுதான் ஐயாவோட இதே மகிமையை. அதுதான் நம்மளுடைய கருமாக்களை அவர் வாங்கி கழிக்கிறாருன்ற. காலெல்லாம் புண்ணாக இருக்கும். அந்த புண்ணில் தான் நம்மளுடைய கருமை. நான் வந்துட்டு போனால் என்னுடைய கருமை அந்த கால் புண்ணில் கழிக்கிறாருன்னு அர்த்தம். இதுதான் வந்து அந்த 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 இது. ஸோ நான் அதனால் வந்து எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, சரியான விஷயங்களை எடுத்து பதிவிடுங்க. இன்றைக்கி சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உண்மையிலே இந்த கேள்வி அண்ணன் கேட்டது நல்ல கேள்வி. ஆமாம், சூழ்ச்சமும் பரிபாசை தான் ஐயா சொல்கிறது. ஸோ எல்லாரும் அதை வந்து ஃபாலோ பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள். நன்றி. பாருங்கள், பார்த்துட்டு இருக்க பக்தர்களும் வந்துட்டு கண்டிப்பாக குமுதம் பக்தி நேயர்களுக்கு, உலகம் முழுக்க இருக்கிற நேயர்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக இந்த ஒரு டாக்குமெண்ட்ரியை கொடுத்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாரும் சித்தர் அப்படின்னா, கணக்கம்பட்டி சித்தர் அப்படின்னா ஜீவசமாதி மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு முதல் முறையாக என்ன பண்ணியிருக்கோம்னா, அவர் அறுபடை வீடை அவர் இருந்த இடத்த நம்ம சொல்லப்படுது. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த படை வீட்டிற்கு நம்ம இப்போது நகரலாம். Presenting sponsor Tamil Matrimony. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.